நடிகை ராதிகா அவர்கள் சவுத் இந்தியன் சினிமா இண்டஸ்ட்ரியில எவ்வளவு பெரிய ஸ்டார் ஆக்ட்ரஸ்னு எல்லாருக்குமே தெரியும். அவங்க முதலா தமிழ் சினிமால கிழக்கே போகும் ரயில தான் அறிமுகமானாங்க. இந்த படத்தோட இயக்குனர் பாரதி ராஜா. ஆனா அவங்க இந்த படத்துல அறிமுகமாகறதுக்கு இந்த படத்தோடைய உதவி இயக்குனர் நடிகர் பாக்யராஜ் அவர்கள் ஒத்துக்கவே இல்லை. பயங்கரமான எதிர்ப்பு. ஆனா அந்த எதிர்ப்பையும் மீறி ராதிகா அவர்கள் இந்த படத்துல நடிச்சு நல்ல பேர் வாங்கி அதுக்கப்புறமா கிட்டத்தட்ட இன்னைக்கு வரைக்கும் 45 ஆண்டுகளா தமிழ் சினிமால ஒரு மிகப்பெரிய தமிழ் சினிமா ஏன் தென்னிந்திய சினிமாலே ஒரு மிகப்பெரிய ஸ்டார் ஆக்ட்ரஸா இன்னைக்கு வரைக்கும் இருக்காங்கன்னா அது கண்டிப்பா அதுக்கு அவங்களுடைய திறமை தான் காரணம். சரி, ஏன் கிழக்கே போகும் ரயில் படத்துல ராதிகா நடிக்கிறதுக்கு பாக்யராஜ் ஒத்துக்கல? அதையும் தாண்டி எப்படி பாரதி தான் நடிக்க வச்சாருன்றத இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம தான் மறக்காம பண்ணிடுங்க. 1978 இயக்குனர் பாரதி ராஜா அவர்கள் கிழக்கே போகும் ரயில்னு ஒரு படம் பண்றாரு. ஆனா அந்த படத்துக்கு அவர் எதிர்பார்த்த மாதிரியான ஒரு ஹீரோயின்ஸ் கிடைக்காம ரொம்ப தேடுறாரு. ஒரு நாள் ஒரு வீட்டு ஃபங்க்ஷனுக்கு போறாரு. அங்க பாக்குறாரு, அங்க நடிகை ராதிகாவுடைய போட்டோ இருக்கு. இந்த போட்டோ பார்த்து விசாரிக்கிறாரு இவங்க யாருன்னு. இவங்க தான் எம்.ஆர். ராதாவுடைய பொண்ணுன்னு சொல்லியிருக்காங்க அங்க இருந்தவங்களாம். உடனே எம்.ஆர். ராதா கிட்ட போய் கேட்டிருக்காரு, நான் ஒரு படம் பண்றேன், அந்த படத்துல உங்க பொண்ணு நடிக்க வைக்கணும். உடனே எம்.ஆர். ராதா வந்து ஓகே தாராளமா பண்ணலாம் சொல்லிட்டு பர்மிஷன் கொடுத்தாரு. சரி, எந்த பிரச்சனையும் இல்லை, ஈஸியா படம் பண்ணலாம்னு இருக்கும் போதுதான் அவர் பண்ண போற படத்தோடைய உதவி இயக்குனர் கே பாக்யராஜ் அவர்கள், ஏன்னா அவர் ஆரம்ப காலகட்டங்கள்லாம் பாக்யராஜ் அவர்கள் பாரதி ராஜா கிட்ட வந்து உதவி இயக்குனர் ஒர்க் பண்ணியிருக்காரு, எல்லாருக்குமே தெரியும். அவரு ஒத்துக்கவே இல்லை பாக்யராஜ் அவர்கள். இந்த பொண்ணுக்கு கிராமத்து பொண்ணுக்கான எந்த ஒரு அமைப்பும் இல்லை, கண்டிப்பா இவங்க வேணாம்னு சொல்லிட்டு பயங்கரமா ஒரு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காரு பாக்யராஜ் அவர்கள். ஆனா பாரதி ராஜா கண்டிப்பா ராதிகா நடிச்சு அவனு பயங்கரம் அடம் பிடிச்சு நடிக்க வச்சாங்க. சரி, இந்த படத்தோடைய முதல் நாள் ஷூட்டிங்ல ராதிகா அவர்கள் கலந்துக்கிறதுக்காக கிராமத்துக்கு போயிருக்காங்க. ராதிகா வெல்கம் பண்ண நம்ம பாக்யராஜ் தான் போயிருக்காரு. அவங்களை வெல்கம் பண்ணும்போது கூட சரி, பாக்யராஜுக்கு அந்த ஹீரோயின் மேல பயங்கரமான ஒரு அதிருப்தி, ஒரு வேண்டா வெறுப்பா தான் அவங்க வெல்கம் பண்ணிட்டு ஷூட்டிங் கூட்டு போயிருக்காங்க. ஆனா முதல் நாள் ஷூட்டிங்லயே அவங்க கொடுத்த டயலாக எந்த ஒரு மிஸ்டேக்கும் இல்லாம ரீடேக்கு வாங்காம அழகா நடிச்சு கொடுத்தாங்க நடிகை ராதிகா அவர்கள். அதை பார்த்த பாக்யராஜுக்கு ஒரு பயங்கரமான ஒரு ஆச்சரியம். சே, நம்ம இந்த பொண்ணு வந்து வேற மாதிரி ஃபீல் பண்ணா ஒழுங்கா பண்ணாது, சரியான முக அமைப்பு இல்லை, ஆனா அந்த பொண்ணு பயங்கரமா பர்ஃபார்ம் பண்ணுன்னு சொல்லிட்டு பாக்யராஜை அசந்து பார்த்திருக்காரு. உனக்கு கூட பிறந்தது ஒரு ஆணு. ஆமா, அந்த படம் மிகப்பெரிய ஒரு பிளாக் பஸ்டர். கிழக்கே போகும் ரயில் 1978 வந்த படம். யாரும் எதிர்பார்க்காத அளவுக்கு ராதிகா பர்ஃபார்ம் பண்ணி அந்த படத்துக்கு அப்புறமா கிட்டத்தட்ட 45 ஆண்டுகளா தென்னிந்திய சினிமா இண்டஸ்ட்ரியிலே ஒரு மிகப்பெரிய ஸ்டார் ஹீரோயினா இன்னைக்கு வரைக்கும் இருக்கிறாங்க. ஒரு ஸ்டார் ஆக்ட்ரஸா ராதிகானா அவங்களுடைய திறமை தான் காரணம். என்னதான் திரைப்பண்ணி இருந்தாலும் திறமை மூலமா தான் அவங்க இன்னைக்கு வரைக்கும் ஒரு ஸ்டார் ஆக்ட்ரஸா இருக்காங்க. எந்த படத்துல பாக்யராஜ் அவர்கள் ராதிகாவுக்கு பயங்கரமா எதிர்ப்பு தெரிவிச்சாங்களோ, பிற்காலங்கள்ல பாக்யராஜ் அவர்கள் படம் பண்ணும் போது ஒரு இயக்குனரா அவங்க படத்திலேயே, அதாவது தாவணி கனவுகள் 80s வந்த படம், இந்த படம், அந்த படத்திலேயே ஹீரோயின் நடிச்சு பயங்கரமா பேரு வாங்கி பாக்யராஜுடைய சந்தேகத்துக்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய முற்றுப்புள்ளி வச்சாங்க நடிகை ராதிகா அவர்கள். இந்த படத்துக்கு ஹீரோ நீதான், ரைட்டர் நீதான். என்னதான் திரைப்பின்னணி இருந்தாலும் ஒரு ஃபீல்டுல ஜெயிக்கணும்னா நம்முடைய ஃபேமிலி பேக்ரவுண்டை தாண்டி கண்டிப்பா திறமை முக்கியம். அது இருந்தால் மட்டும்தான் நம்ம ஒரு ஃபீல்டுல ரொம்ப காலம் நினைச்சு நிற்க முடியுன்றதுக்கு ராதிகா அவர்கள் தான் மிகப்பெரிய எடுத்துக்காட்டு. உங்களுக்கு நடிகை ராதிகாவை எந்த அளவுக்கு பிடிக்கும்? அவங்க நடிச்ச படங்கள்ல நீங்க விரும்பி பார்த்த படம் எது? கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இது மாதிரி சினிமா சம்பந்தமான சுவாரஸ்யமான வீடியோக்கள்லாம் தொடர்ந்து பார்க்கணும்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.